ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மீன் குழம்பு ரெசிபியும், எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தெல்லாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் இப்போது மீன் கழுகி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீனெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்யணும். நான் இன்றைக்கி மீன் மசாலா எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச மசாலா. எதுவுமே அதிகமாக கலக்காமல் மீன் மசாலாவும் கடலமாவும் மட்டும் சேர்த்து நான் இந்த மசாலா பரட்டி வைக்க போகிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதோட கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மீனில் ஈவனாக எல்லா மசாலாவும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஈவனாக எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி நான் பெரட்டி எடுத்துடறேன். எந்த மசாலாவும் அதிகமாக நான் சேர்த்தவே இல்லை. நான் இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிற மீன் மசாலாவும் அதோட கடலை மாவும் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இப்போது ஈவனாக எல்லாத்துலேயும் பெரட்டியாச்சு. இது ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்காக மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் பால் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குழம்பு ரெசிபியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பால் எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 6 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பூண்டு, புளி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு முழு பூண்டு உளிச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவில் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. மீன் குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதோட உளிச்சு வச்சுருக்கிற பூண்டையும் முழு பூண்டையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுறேன். அடுத்ததாக நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதோடு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடணும். 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக உப்பையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளி மசிகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிற புளி கரைசலையும் சேர்த்திடுறேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுணும். நல்லா கலந்து விட்டோன்னையும் நல்ல ஒரு திக்னஸ் ஆகும். கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் பக்குவத்தில் இருக்குது. பாருங்கள், இதே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி நாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதிக்க வச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொத்தளவில் கருவேப்பிலையும் தூவிடலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு நாம் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோன்னையும் போதும், நம்ம மீனை இறக்கி வச்சிடலாம்.
இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியான பக்குவத்தில் இல்லாமல் இந்த மாதிரி இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியான பக்குவத்தில் செஞ்சோம் அப்படின்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு. மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்துடும். கொதிச்சோன்னையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. மீனை ரொம்ப கிளறாமல் இந்த மாதிரி லேசாக கிளறினா போதும். இப்போது நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். மீனெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துருச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கொதிக்க விட்டால் கூழ் மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும், அடுத்ததாக நாம் மசாலா தடவி வச்சிருக்கிற மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலாலாம் எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாமல் அழகாக மீன் வறுத்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி எந்த மசாலாவும் அதிகமாக சேர்க்கவே இல்லை. கடலை மாவும் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மீன் மசாலாவும் தான் சேர்த்து இன்றைக்கி மீன் பொரிக்கிறேன். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் மசாலா எல்லாம் நல்லா ஈவனாக மீனில் பட்டு சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. எல்லா மீனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயோட கலர் மாறாமல் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் எண்ணெய். அடுத்ததாக எல்லா மீனும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இதையும் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், எல்லா மீனையும் எண்ணெயில் ஒட்டாமல் உதிராமல் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது சிம்பிளாக எப்படி மீன் குழம்பும் அதே மாதிரி சிம்பிளாக எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பும் இந்த மீன் வறுவலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.